Hello everyone, welcome to Aram TNPC Academy. This is Pavitran, Faculty of Geography and Environment. In the video, Group 1 Prelims Geography of India and Tamil Nadu and the subject என்னென்ன ஏரியாஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும், எப்படி அந்த டாபிக்ஸை கவர் பண்ணுறது, எந்த மாதிரி படிக்கணும், அதுக்கான புக் சோர்ஸ். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் நம்ம பார்த்துடலாம். சிலபஸில் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கும்போது அதனுடைய லொக்கேஷன்லேருந்து தென் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், இந்த பர்டிகுலர் ஏரியா தான் ஜாகிரஃபி அண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சிலபஸ் ஏரியா. பேலன்ஸ் இருக்கக்கூடியது இதெல்லாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு என்வரான்மெண்ட்டில் வந்துடும். நம்ம அதை செப்பரேட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் இந்த ஏரியாஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து அந்த சிலபஸை நம்ம டீகோட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம நிறையா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து 10th ஸ்டாப் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா மெம்பர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மெம்பர்ஸ் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக பெரிய லெவலில் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் நீங்கள் அப்பியர் ஆகக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுக்கு எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா இல்லையா, அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா, எதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சிலபஸை பார்க்கும்போது நமக்கு ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த சிலபஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 9 சப்டாபிக்ஸை டீகோடிஃபை பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் எஸ்சிஆர்டி சாப்டர்ஸ். எஸ்சிஆர்டி 10th அண்ட் 12th சாப்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 9 சப்டாபிக்ஸ் டீலினேட் பண்ணியிருக்கோம். அந்த சப்டாபிக்ஸ் படிக்கிறது மூலியமாகவே இந்த குரூப் 1க்கு தேவையான எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரலாம் அது என்னென்ன சப்டாபிக்ஸ் அண்ட் அந்த சப்டாபிக்ஸ்லாம் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தா இந்தியாஸ் லொக்கேஷன் அண்ட் இட்ஸ் சைஸ். இந்தியா வேர்ல்டில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, ஏரியா வைஸ் பாப்புலேஷன் வைஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது, ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எது, அந்த அஸ்பெக்டில் இந்த யூனிட்டை நம்ம கவர் பண்ணணும். எப்படி நம்ம இந்தியாவுக்கு பார்க்குறோமோ அதே அஸ்பெக்டில் அப்படியே தமிழ்நாடும் பார்த்துடணும். ஸோ தமிழ்நாடுக்கு தனியாக இந்தியாவுக்கு தனியான்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடாது, ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணி கிளப் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்தியா பார்க்கும்போது சைடு பை சைடு தமிழ்நாடும் பார்த்து வந்துடுங்க. ஸோ தட் வந்து 2 ஃபேக்ட் படிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் வராது, அந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. நெக்ஸ்ட் இந்தியன் ஃபிசியோகிராஃபி, இந்திய நில அமைப்பு. ஸோ நிலத்தோற்றங்கள் அப்படிங்கும்போது என்னென்ன நிலத்தோற்றங்கள் இருக்குது, சில மாதிரி ஒரு 6 நிலத்தோற்றங்கள் கொடுத்துருக்காங்க. நார்தர்ன் மவுண்டைன்ஸ் ஆர் ஹிமாலயாஸ், இமயமலை பகுதிகள். நார்தர்ன் பிளைன்ஸ், வடபெரும் சமவெளிகள். கிரேட் இண்டியன் தார் டெசர்ட், தார் பாலைவனம். நெக்ஸ்ட் பெனின்சுலார் பிளாட்டியூ, தீபகற்ப பீடபூமி. தென் கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள். 2 கடற்கரை சமவெளிகள் இருக்கும், மேற்கு கடற்கரை சமவெளிகள், கிழக்கு கடற்கரை சமவெளிகள். வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். தென் தீவு கூட்டங்கள், ஐலாண்ட் குரூப்ஸ், அந்தமான் நிக்கோபார் இன் பே ஆஃப் பெங்கால் அண்ட் லக்ஷத்தீவ் இன் அரேபியன் சி. ஸோ இந்த ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னுடைய உருவாக்கம் என்ன, இதில் இருக்கக்கூடிய சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன, முக்கிய அம்சங்கள், இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ், வகைகள், என்னென்ன வகைகள் இருக்கு, இதில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த அஸ்பெக்டில் தான் இந்த ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸை நம்ம கவர் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த 6 ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸுமே இந்த 4 சப் பிரான்ச்சஸ் கீழ் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணிட்டு வி வில் கெட் அன் ஹோலிஸ்டிக் நாலேஜ். அண்ட் இந்த ஃபிசியோகிராஃபி டிவிஷன் பார்க்கும்போது, இந்தியன் ஃபிசியோகிராஃபி டிவிஷன் பார்க்கும்போதே இதில் பெனின்சுலார் பிளாட்டியூ, தீபகற்ப பீடபூமி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீபகற்ப பீடபூமியில் தான் நமக்கு வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் வரும் இந்த ஏரியாவில். அது போக இந்த பெனின்சுலார் பிளாட்டியூனில் ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த கோயம்புத்தூர் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பீடபூமி. ஸோ அப்போ நம்ம இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸையும் கவர் பண்ணிடணும். ஸோ வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் கேட்ஸ், தென் கோயம்புத்தூர் பிளாட்டியூ தமிழ்நாட்டில் எப்படி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பீக்ஸ் என்ன, ரீஜன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடணும்.
ஸோ தட் நமக்கு தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபியும் இதோட சேர்ந்து கவர் ஆயிரும். ஸோ அதுதான் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்திய வடிகால் அமைப்பு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ரிவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பெரிய பெரிய ரிவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எஸ்சிஆர்டி இருக்கக்கூடிய ரிவர்ஸை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அந்த மேஜர் ரிவர்ஸுக்கு அதனுடைய ஆரிஜின், அதுக்கு இருக்கக்கூடிய ட்ரிபியூட்ரிஸ், தென் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ், துணை நதிகள், கிளை நதிகள், தென் டிஸ்சார்ஜ். எந்த கடலில் போய் அது எம்டி ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும், அதனுடைய வாட்டர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஆரிஜின், ட்ரிபியூட்ரிஸ், டிஸ்ட்ரிபியூட்ரிஸ், டிஸ்சார்ஜ் பண்ணுற ஏரியா. ஸோ இது இந்தியன் ரிவர்ஸை பார்க்கும்போதே ஸோ காவேரியும் நம்ம பார்ப்போம். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர். காவேரியோடு சேர்ந்து நாம் பாலார், தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி இந்த ஆறுகளையும் பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு ட்ரைனேஜ் சிஸ்டமும் ஓவர். அப்போது ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். தமிழ்நாட்டில் என்ன ரிவர்ஸ்லாம் போகுது, இந்தியாவில் வந்து அதர் ஸ்டேட்ஸில் என்ன ரிவர்ஸ்லாம் போகுதுன்ட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டீலினேட் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களால் வந்து ஈஸியாக எழுத முடியும். குரூப் 1 அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து ஹை லெவல் கான்செப்ட்ஸ்லேயே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாலேஜ் நமக்கு தேவைப்படும், அந்த ஹோலிஸ்டிக் நாலேஜ். நெக்ஸ்ட்டு இந்தியன் கிளைமேட், இந்திய காலநிலை. இந்திய காலநிலை அப்படிங்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பருவங்கள் என்ன, அது 4 பருவங்கள் எப்படி உருவாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சம்மர், கோடை காலம், சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று, தென் குளிர்காலம் வின்டர். ஸோ இந்த 4 சீசனுடைய ஃபார்மேஷன், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் தமிழ்நாட்டுக்கு இந்த 4 சீசன்ஸ் எப்படி இருக்குது அந்த கண்டெக்ஸ்ட்லையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இந்தியன் கிளைமேட்டை. நெக்ஸ்ட் இந்தியாஸ் நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன் இந்த சென்ஸ் காடு வகைகள். இந்தியாவில் என்னென்னலாம் காடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் ஃபிசியோகிராஃபியும் கிளைமேட்டும் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா இந்த காடு வகைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, வெஸ்டர்ன் கேட்ஸ். கேரளாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கேட்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கேட்ஸில் இந்த வெஸ்டர்ன் சைடு இது வந்து விண்ட்வர்டு சைடுன்னு சொல்லுவாங்க, மழை வரும் பகுதி. அரேபியன் சீலேருந்து வரக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் இந்த வெஸ்டர்ன் கேட்ஸில் மாய்ச்சரோட ஈரப்பதத்தோட மேலே இப்படி ரைஸ் ஆகும். ஸோ மேலே ரைஸ் ஆகும்போது நமக்கு கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு ரெயின்ஃபால் ஆனது வர ஆரம்பிக்கும், மழைப்பொழிவானது வரும். அப்போ இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்னுடைய விண்ட்வர்டு சைடில் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்க முடியும், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளை பார்க்க முடியும். அப்போ அந்த காடுகளுக்கு 2-3 ட்ரீ வெரைட்டிஸ், என்னென்ன ட்ரீ அங்கே க்ரூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும், ரைட்டா. அதே மாதிரி வந்து வெஸ்டர்ன் காட்ஸுடைய லீவர்டு சைட், அதாவது மலை தடை பகுதி, இங்கே விண்ட்ஸ் டிசெண்ட் ஆகும்போது வந்து ட்ரை விண்டாக தான் டிசெண்ட் ஆகும். அப்போது மாடரேட்டான ரெயின்ஃபால் தான் இருக்கும். அதனால் இந்த பக்கம், அதாவது இந்த மலை தடை பகுதியில் டிராபிக்கல் டிசேரியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் தான் பார்க்க முடியும். அப்போ அதுக்கான ட்ரீஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்போது கிளைமேட் அண்ட் ஃபிசியோகிராஃபி ரெண்டுமே இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. அது மூலயமா அங்கே என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீ ஃபாரஸ்ட் டைப் இருக்குன்னு தெரிஞ்சது, அங்கே என்ன ட்ரீஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அப்போ நம்ம ஃபிசியோகிராஃபியும் அண்ட் கிளைமேட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இது நேச்சுரல் வெஜிடேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்நாடு நேச்சுரல் வெஜிடேஷனும், தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி, தமிழ்நாடு கிளைமேட் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நேச்சுரல் வெஜிடேஷன் காடு வகைகள் ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ரிலேஷனில் தான் கொஸ்டின் குரூப் 1ல் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கண்டெஸ்ட்டில் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, பின்னாடி ஒரு டாபிக் இருக்குது அண்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்தியன் சாயில்ஸ், இந்திய மண் வகைகள், அதே மாதிரி தமிழ்நாடு மண் வகைகள். எப்படி நேச்சுரல் வெஜிடேஷனுக்கு நம்ம ஃபிசியோகிராஃபியும் அண்ட் கிளைமேட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோமோ, சாயிலுக்கும் அதே மாதிரி தான் நேச்சுரல் வெஜிடேஷன் மாதிரியே கிளைமேட்டும் அண்ட் ஃபிசியோகிராஃபியும் வந்து இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கான் பிளாட்டின்னு ஒரு ஃபிசியோகிராஃபி இருக்குது, தக்கான பீடபூமி. இது வந்து தீபகற்ப பீடபூமி, பெனின்சுலர் பிளாட்டினுடைய ஒரு டிவிஷன். இதில் அதிகமாக வந்து பிளாக் சாயில் இருக்கும். ஏன்னா இந்த தக்கான பீடபூமி உருவானதே பார்த்தீங்க அப்படின்னா
வல்கனிக் இன் நேச்சர்னால, எரிமலை வெடிப்பின் காரணமாக. அப்போ நம்ம ஃபிசியோகிராஃபியில் பெனின்சுலா பிளாட்டி பார்க்கும்போது அதில் தக்கான பீடபூமி இந்த மாதிரி வல்கனிக் இன் நேச்சராக உருவாச்சு, அதனால் அங்கே அந்த ரீஜனில் வந்து பிளாக் சாயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே பார்த்துரும். அப்போ நீங்கள் சாயில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடச்சிரும். அப்போது சாயில் நம்ம கவர் பண்ண வேண்டிய ஏரியாஸ்ன்னு பார்க்குறப்ப டிஸ்ட்ரிபியூஷன், எந்தெந்த இடத்துல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, தென் அதில் கூடிய நியூட்ரியன்ஸ் என்ன, தென் அதில் க்ரோ ஆகக்கூடிய இம்பார்ட்டண்டான கிராப் வெரைட்டிஸ் என்ன, இந்த அஸ்பெக்டில் நம்ம சாயிலை கவர் பண்ணோம். பட் அகெயின் அந்த ஃபிசியோகிராஃபியும் கிளைமேட்டும், ஏன்னா ஒரு பர்டிகுலர் சாயில்லாம் வந்து ஹெவி ரெயின்ஃபால் வர இடத்துல உருவாகக்கூடிய சாயிலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் இருக்கக்கூடிய சரளை மண்ணு சொல்லுவோம், லேட்ரைட் சாயில், அதில் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல நமக்கு வரும். அப்போ அந்த இடத்துல வந்து ஃபிசியோகிராஃபியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அண்ட் கிளைமேட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த 9 டாபிக்ஸுமே நீங்கள் எஸ்சிஆர்டி புக்கில் ரீட் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் நீங்கள் படிக்கும் போகும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், இந்த ஃபிசியோகிராஃபி பேஸ் பண்ணி தானே அந்த இடத்துல வந்து சாயில் இருந்துச்சு, இந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி தானே அங்கே நேச்சுரல் வெஜிடேஷன் இருந்து நான் பார்த்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த இன்டர்கனெக்டட்னஸ் புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ அதான் இந்தியன் சாயில்ஸ். நெக்ஸ்ட் ரிசோர்ஸஸ்னு கேட்கும்போது போத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரிசோர்ஸஸில் கவர் பண்ண வேண்டிய ஏரியாஸ், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கூடிய சேலஞ்சஸ், தென் வே ஃபார்வர்டு என்ன. ரிசோர்ஸில் என்ன ரிசோர்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா, எஸ்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ரிசோர்ஸை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டா போதும், இந்த அஸ்பெக்டில் பார்த்துக்கிட்டா போதும். இது போய் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை கவர் பண்ணால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பரில் லித்தியம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான், அந்த லித்தியம் வந்து எஸ்சிஆர்டி புக்கில் இருக்காது. அப்போ லித்தியம்க்கு இந்த அஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் ப்ரிலிம்ஸில் கேட்கும்போது லித்தியம் பேஸ் பண்ணி கேட்குறப்போ நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இது ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம கவர் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ். அக்ரிகல்ச்சரை தீர்மானிக்கக்கூடிய, விவசாயத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அந்த டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கணும். தென் என்ன டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி, டோபோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிராப் வெரைட்டிஸ், என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக போடுறாங்க, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கெல்லாம் அதிகமாக போடுறாங்க. இதுக்கு எதுவுமே நீங்கள் எக்ஸ்டர்னல் சர்ச் பண்ண தேவையில்லை, எஸ்சிஆர்டி புக்லேயே இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அந்த கிராப் வெரைட்டிஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதில் இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் ஏதாவது லீடராக இருக்காங்களா, தமிழ்நாடு வந்து வேர்ல்டு லெவலில் லீடராக இருக்காங்களான்னு செக் பண்ணணும். அது நம்ம கிராப்புக்கும் செக் பண்ணணும், இந்த ரிசோர்ஸுக்கும் செக் பண்ணணும். அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரீஸுக்கும், இந்த மூணுக்குமே வந்து அந்த பர்டிகுலர் கண்டெக்ஸ்டில் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அந்த ரேங்கிங்கை நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போதே அந்த ரேங்கிங் நம்ம பார்க்கணும், அதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள். இண்டஸ்ட்ரீஸில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லொகேஷன் ஆஃப் அ இண்டஸ்ட்ரி. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லொகேஷன் ஆஃப் அ இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதில் அந்த லொக்கேஷன் எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்பெக்ட். அப்போது ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம செட் பண்ண, ஒரு அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறோன்னா அந்த அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் நியர்பைலேயே இருக்கணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நான் பார்க்குற மாதிரி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஃபிசியோகிராஃபி நான் பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வாட்டர் அவைலபிலிட்டி தேவைப்படும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய போகக்கூடிய ரிவர்ஸ் அவைலபிலிட்டி, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் அவைலபிலிட்டி செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதான் இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம பார்க்குற இண்டஸ்ட்ரி இந்தியாவில் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அகைன் இந்த இண்டஸ்ட்ரியும் எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை கவர் பண்ணால் போதும். அது இல்லாமல் நியூஸில் செமிகண்டக்டிங் இண்டஸ்ட்ரீஸ், தென் ஸ்பேஸ் ரிலேட்டடான கான்செப்ட், அதெல்லாம் இப்போ நியூவாக எவால்வ் ஆகிட்டு வருது. இதெல்லாம் நம்மளோட எஸ்சிஆர்டி புக்கில் இருக்காது. அது மாதிரி நியூஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னா அதை இந்த ஆஸ்பெக்டில் கவர் பண்ணிக்கணும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், தென் அந்த இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், தென் வே ஃபார்வேர்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து இண்டஸ்ட்ரீஸ். இந்த 9 சாப் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணும்போது குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு தேவையான இந்த ஹோலிஸ்டிக் ஏரியாவை கவர் பண்ணிடுவோம். அண்ட் இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, இது ரிசோர்ஸஸில் வரப்போ, ஸோ ரிசோர்ஸஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸும் கவர் பண்ணணும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், பாப்புலேஷன் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸு, மைக்ரேஷன், அது எல்லாமே நமக்கு கவர் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் டாபிக், அதாவது எப்படி வந்து இந்த குரூப் 1க்கு நம்ம இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும், டாபிக்ஸ் இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஃபேக்டை வச்சு அந்த இன்டர்லிங்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பாருங்கள். இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட், மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேஷ். அதே மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார். இங்கே கொடுத்துருக்கிறது மக்கள் தொகை அடர்த்திக்கான மேப் வரைபடம். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன், இந்த பஞ்சாப்லேருந்து ஆரம்பித்து இங்கே வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நமக்கு டார்க் ப்ளூ கலர் செட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னா அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அப்படியே இந்த பக்கம் இருக்கக்கூடிய நார்தர்ன் பிளைன்ஸ், வடபெரும் சமவெளிகள், அந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனோட நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அந்த தார் டெசர்ட் மட்டும் விட்டுறலாம், அந்த பஞ்சாப்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும். ஸோ இது ஃபுல்லாக நார்தர்ன் பிளைன்ஸ். இதையும் நீங்கள் இந்த பாப்புலேஷன் மேப்பே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஜாகிரஃபி அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு? இது நார்தர்ன் பிளைன்ஸு, இது எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம ஃபார்மேஷன் பார்த்துருப்போம். ஹிமாலயாஸ் படிக்கிறப்போ ஹிமாலயாஸ்லேருந்து உருவாகக்கூடிய அந்த ரிவர்ஸ், அந்த நதிகள் இமயமலை பகுதியிலேயே அரித்து அந்த படிமங்கள் எல்லாம் எடுத்து வந்து இந்த இடத்துல டெபாசிட் பண்ணி வைக்கும், சேகரித்து வைக்கும். அந்த படிமங்கள்லேருந்து இந்த இடத்துல நமக்கு அல்லுவியல் சாயில் கிரியேட் ஆகும். அப்போ ஃபிசியோகிராஃபி கனெக்ட் ஆயிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய ரிவர் கனெக்ட் ஆயிடுச்சு, சாயில் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அல்லுவியல் சாயில் இருந்ததுன்னா இந்த இடத்துல கிராப் நிறையா குரோ ஆகும். பயிர் வகைகள் எந்த பயிர் போட்டாலும் அந்த இடத்துல நல்லா வளரும். ரொம்ப ஃபேமஸாக விளையக்கூடிய பயிர்னு சொல்லி பார்த்தோன்னா பேடி, வீட்டு, சுகர் கேன் இதெல்லாம். ஸோ நெல், கோதுமை, தென் கரும்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து குரோ ஆகக்கூடிய பயிராக பார்க்க முடியும். ஸோ அப்போ அலுவியல் சாயில் இருக்குது, அதனால் கிராப்ஸ் அதிகமாக குரோ ஆகுது. அப்போது இந்த இடத்துல இந்த ஹியூமன்ஸ் வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்றதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்குது. அப்போ கிராப்ஸ் இருக்குது, தென் ஃப்ளாட் லேண்ட் இருக்குது, தட்டையான நிலம், வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, அப்போ உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், பீப்புள் இங்கேயே செட்டில் ஆகிறான். ஸோ அதனால தான் வந்து பாப்புலேஷன் இந்த நார்தர்ன் பிளைன் ரீஜன் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். மல்டிபிள் டாபிக்ஸ் நம்ம ஒன்னோட கனெக்ட் பண்ணிட்டே போகிறோம் பாருங்கள். இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக தேவை ஃபார் குரூப் 1 பிலிம்ஸ் அப்ரோச் பண்ணுறது. இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 9 சப்டாபிக்ஸையும் நல்லா படிச்சுட்டு அடுத்து அகைன் நீங்கள் படிக்க போகும்போது உங்களுக்கே வந்து அந்த இன்டர்லிங்கேஜ் புரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும் போதே நல்லா டைம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஏதாச்சும் இந்த கீவேர்டு இருக்குது, ஃபேக்ட் இருக்குது, ஃபேக்சுவல் டேட்டா இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வந்து ஃபுல் கான்செப்டையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணாதீங்க. அப்போ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி போகலாம். ஓகே, ஏன்னா கொஸ்டினோடைய அந்த பேட்டர்ன் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்கு எது மாதிரி நாமளும் அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் குரூப் 1 எப்படி கேட்டிருக்கான்ட்டு. ஸோ நேரத்தில் பாருங்கள், கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் எதை நம்ம குரூப் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் கொஸ்டின். இமயமலை பகுதிகள், சிந்து கங்கை சமவெளி, தீபகற்ப பகுதிகள், இந்த 3 தான் நம்ம குரூப்பிங் பண்ண முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம குரூப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 3 வந்து லார்ஜர் டிவிஷன், ரொம்ப பெரிய டிவிஷன். இது பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன். அப்போ இதை நம்ம குரூப் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 1, 3. நெக்ஸ்ட், சபர்மதி ரிவர் ஃப்ளோயிங் ஸ்டேட்ஸ். எந்தெந்த ஸ்டேட்டில் சபர்மதி ரிவர் போகுது? மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் குஜராத். அகைன் நம்ம ரிவர் சிஸ்டம் பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவர்ஸ், சபர்மதி, மாஹி, தென் தாமிரபரணி, வைகை, இதெல்லாம் வந்து நம்ம ஆரிஜின், டெஸ்டினேஷன், ட்ரிபியூட்ரிஸ் இது பார்க்குறதோட சேர்ந்து அது எந்த ஸ்டேட்ஸில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லா ரிவர்ஸுமே மோஸ்ட்லி பெரிய ரிவர்ஸுக்குமே அந்த மாஸ்டர் ரிவர்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாஸ்டர் ரிவர் எந்தெந்த ஸ்டேட்டில் போகுது நமக்கு தெரியணும், பெரிய ரிவர். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்து வச்சோன்னா நம்ம இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா டியூ டு அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேச்சர். இதான் நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸ் பாயிண்ட் சொன்னோம்ல, அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்களேன், அந்த நாலேஜ் எப்படி இன்டர்லிங்க் ஆகி கொஸ்டினாக வருது பாருங்கள். ஸோ 2 டாப்பிக்கு, அந்த 2 டாப்பிக்கு தெரியறது மூலிமா ஒரு ஃபேக்டோ கான்செப்டோ நமக்கு தெரியுது. அதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. The word monsoon has been derived from the Arabic word mausim. இதெல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு SCRT புக்கில் கிளைமேட்லேயே கொடுத்துருப்பான்.
which one of the following river is not found in Tamil Nadu? Again, தமிழ்நாடு ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்து வச்சுருந்தோன்னா நமக்கு தெரியும் கோதாவரி தமிழ்நாடு கிடையாது அப்படின்ட்டு, அப்போ ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஆனது நம்ம குரூப் 1ல் கேட்டுட்ருக்காங்க. என்ன மாதிரியான புக்ஸ் இதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறது? நம்ம SCRT 10th புக் சொல்லிட்டோம், அது என்னென்னலாம் சாப்டர்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ 2 புக்கு, ஒன்று 10th SCRT, அனதர் ஒன்று வந்து 12th ஜாகிரஃபி SCRT. 10th வந்து சோசியல் சயின்ஸு, 12th பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி. இதில் 10th இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் பாருங்கள், நம்ம என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணோமோ அந்த சாப்டர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ லொக்கேஷன், கிளைமேட், அக்ரிகல்ச்சர், ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரி, பாப்புலேஷன். இங்கே தமிழ்நாடு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே இந்தியாவுடைய லொக்கேஷன், ரிலீஃப், ட்ரைனேஜ், கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி சேர்ந்து பார்த்துடணும். தென் ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், பாப்புலேஷன், ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் பார்க்குறீங்கன்னா அப்படியே ஹியூமன் ஜியாகிரஃபி பார்த்துடணும். அப்போ இந்த 3 டாப்பிக்கை எந்த ஹியூமன் ஜியாகிரஃபியோட பார்ட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த 2ஐயும் இந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கோகரன்சி கிடைக்கும். ஒரே கொஸ்டினில் இந்தியா பேஸ் பண்ணி, தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரே டாப்பிக்லேருந்து கேட்குறோம், நம்ம ஆன்சரும் பண்ண முடியும். ஈவன் 12th இருக்கக்கூடிய சாப்டர்ஸ், 12th இந்த யூனிட் 5 கல்ச்சர் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து ஹியூமன் ஜியாகிரஃபி பேஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ். ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த 12th ஜியாகிரஃபி புக்கை அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த ஹியூமன் ரேசஸ்ஸு, ட்ரைப்ஸ் பற்றி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் 12th SCRT புக்கில் தான் எடுக்கிறாங்க. ஸோ தென் லாஸ்ட்டில் வந்து இந்த அட்லஸ் குரூப் 1க்குலாம் தேவையில்லை, பெரிய லெவலில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அட்லஸில் நீங்கள் டே டு டே பேசிஸில் ஒரு பிளேசஸை பார்க்குறது மூலியமாகவோ, அதே மாதிரி நம்ம ஜியாகிரஃபி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஃபிசியோகிராஃபி டியூஷன்ஸ் எல்லாம் வரும். அதில் நிறைய பீக்ஸு, தென் அந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் எல்லாம் வரும். அது நம்ம அட்லஸில் பார்க்குற மூலியமாக நமக்கு பிக்டோகிராஃபிக் மெமரியாக ஸ்டோர் ஆகும். அந்த பிக்டோகிராஃபிக் மெமரி டியூரிங் எக்ஸாம் டைம் குயிக்காக வந்து நமக்கு ரீகாலிங் பவரை வந்து ப்ரொவைட் பண்ணும். அப்போ ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு ரீகால் பண்ணுவோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் கேட்குறப்போ வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த அட்லஸ், ஸோ அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அட்லஸ் லேட்டஸ்ட் எடிஷனை வாங்கிக்கோங்க, 6th எடிஷன், இந்த வயலட் கலர் கவர் பேஜ். டெய்லி பேசிஸில் அண்ட் ஜியாகிரஃபி படிக்கும் போதெல்லாம் இந்த அட்லஸில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து படிங்க. That's all for this video. Thank you.